மஹிந்த ரணிலை உங்களால் முடிந்தால் கைது செய்யுங்கள் என்பதான வேண்டுகோள் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகையில் சுட்டிக்காட்ட இருக்கின்ற குறிப்பாக காலை முரசு பத்திரிகையில் குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் அதற்கு முதலிடம் வழங்கியிருக்கின்றன. இந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கவின் ஒரு முடியேனும் அசைக்கப் போவதில்லை. பட்டலந்த அறிக்கை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தாலும் இதற்கு ஜனாதிபதி விரும்பவில்லை. திமிங்கலங்களை விட்டுவிட்டு நெத்தலி மீன்களையே இந்த அரசு பிடிக்கிறது. இதுவரை கைது செய்யப்பட்டவர்களில் நான் மட்டுமே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். மற்றவர்களான பிள்ளையான், வியாழேந்திரன் மற்றும் மேவின் சில்வா ஆகியோர் தோல்வியடைந்தவர்கள். அவர்களை விடுத்து வேறு அதிகாரம் கொண்ட எவரையும் கைது செய்ய முடியவில்லை என்பதான விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்போது பட்டலந்த தொடர்பில் கதைக்கிறார்கள். பதுளை பொர்லந்தவிலும் முகாம் ஒன்று இருந்தது. அங்கு இருந்த ஆட்காட்டும் தலையாட்டி பொம்மை யார்? இந்த அரசின் அமைச்சரே இருந்திருக்கிறார். பெரும் சித்திரவதைகளை செய்த முகாம் அதுவாகும். அங்கு இருந்த தலையாட்டி பொம்மை தற்போது அரசில் இருக்கிறது. அத்துடன் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு நிவாரண பொதி தொடர்பில் கூறினார்கள். அதற்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த பொதியை காணவில்லை. மக்களை ஏமாற்றுகின்றனர். தேர்தல் அறிவிக்கப்படும் என தெரிந்தே அரசு இவ்வாறு செயற்படுகிறது. புத்தாண்டு முடிந்த பின்னர் அந்த நிவாரண பொதி மீண்டும் வழங்கப்படுவதில்லை. மீண்டும் மாகாண சபை தேர்தல் நெருங்கும் போது நிவாரண பொதி வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதான விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு என்ன நடந்திருக்கிறது என எங்களுக்கே தெரியும். பட்டலந்தவால் நீங்களே பிரச்சனைகளை எடுத்து போட்டிருக்கிறீர்கள். இந்த அரசால் ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரை ஒன்றும் செய்ய முடியாது. முடியுமானால் கைது செய்ய பாருங்கள். இந்த அரசு மக்கள் விடுதலை முன்னணியுடையது என்பதனை மறந்து, அந்த கட்சிக்காக உயிர் தியாகம் செய்தவர்களை மறந்து புதிய பயணத்தை மேற்கொள்கிறது. இப்போது அமெரிக்காவினுடைய வரி அதிகரிப்பை செய்திருக்கிறது. பின்னர் 90 நாட்களுக்கு அதனை இடைநிறுத்தியிருக்கிறது. மக்களின் அதிர்ஷ்டத்தால் இவ்வாறு அதனை ட்ரம்ப் இடைநிறுத்தியிருக்கிறார். இல்லை என்றால் நிலைமைகளை பார்த்திருக்கலாம். இவர்களால் எதுவும் முடியாது என்பதாக சாமர சம்பத் தசநாயக்க நேற்றைய தினம் சபையில் உரையாற்றுகின்ற பொழுது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்.